சண்முகம் பரணி சீரியலில் இன்னைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. முடியை பிடிச்சி இழுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பாக்கியமும் ஒரு பக்கம் பாண்டியம்மாளும், அத்தை மரியாதையாக சொல்கிறேன், எங்கள் அம்மா முடியை வந்து விட்டுரு, இல்லைன்னு வச்சுக்கியேன் உன் கொண்டைய நான் அறுத்து தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டி, சவுந்தரபாண்டி, சனியன் எல்லாரும் வந்ததுனால, டேய் அருவாமனையே உனக்கு சரியா பிடிக்க தெரியாது, நீ வந்து கூண்டலை வந்து அறுத்து தூக்கி எறியா போடாங்க சிவபாலா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. ஒரு பக்கம் அக்கா தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, ஏண்டா இவ்வளோ வச்சுக்கிட்டு நீ என்னையா செய்ய போற, தாலியை வந்து அறுத்து கீழியா இவன் மாட்டும் போட்டோம், எப்போ என் குடுமையே பிடிச்சிட்டாலும் இவன் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க. கேட்க சொல்லுங்க, நான் ஆல்ரெடி வந்து ஒரு தாலியை மூஞ்சில் விட்டு எறிஞ்சேன், அது இவருக்கு நல்லாவே தெரியும், என்ன கேட்க போறியா, அக்கா தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாமல் இங்கே வந்துடுறியா அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்னடா இப்படி பண்ணியிருக்க, அக்கா வாக்கா போகலான்னு சொல்லி தரன்னு வந்து சவுந்தரபாண்டியனும் முத்துப்பாண்டியனும் அவங்க அக்காவை வந்து இழுத்துட்டு வெளில வந்துடுறாங்க. அத்தை வேணாம் அத்தை பிரச்சனை பண்ணாதீங்க, டேய் என் தம்பி சிங்கம் புலி கரடின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், சாதாரண பொண்டாட்டியை வந்து அடக்க தெரியாதவடாடா நீ அப்படின்னு சொல்லி கண்ணாமலாம் திட்டுறாங்க. நான் அப்புறம் சாப்பாட்டுக்கும் காப்பிக்கும் வெளியெல்லாம் ஓடி போயிட்டு இருக்க முடியாது, ஏன் மூஞ்சில தான் துப்புவாப்புல, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வர முடியாதுங்கிற மாதிரி சனியன் வந்து பேசுகிறாங்க. டேய் சாப்பாட்டுக்காடா இது பண்ணிட்டு இருக்க, என்ன சொல்கிறேன்னு தெரில, அவள் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொன்னான், எனக்குன்னு தனியாக குடும்பம் இருக்குது எல்லாம் இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலே சண்முகம் வந்து நிப்பாப்பில், அவங்கள சமாளிக்க முடியுமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க சொல்கிறியா, உன்னை நான் என்ன சொல்கிறேன்னு தெரிலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சவுந்தரபாண்டியன் வந்து கண்ணாபின்னு திட்டிட்டு பாண்டியம்மா மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அக்கா கிட்டே என்னை திட்டு வாங்க வச்சுட்டா, பாக்கியம் வர வர ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி ரொம்ப வந்து முடியலை போல இருக்குது. சண்முகம் முணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா எனக்கு முடியலம்மா, உடம்பெல்லாம் வலிக்குதுமா, என்ன ஆச்சுன்னு தெரிலம்மா, என்னை விட்டுட்டு போயிடாதம்மா அப்படின்னு சொல்லி கதி கலங்கி பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பரணி காதில் வந்து இதெல்லாம் விழுந்ததுனால டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பரணி என்னாச்சு முணங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா ரொம்ப ஹை ஃபீவராக வந்து ஜுரம் அடிக்கிறது போல இருக்குது. அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா அச்சோ உடம்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்கனால தான் இது மாதிரி இருக்குது, இன்ஜெக்ஷன் போட்டுருவோன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டு விட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம டாக்டர் பரணியே, அம்மா முடியலம்மா, எனக்கு என்ன சொல்கிறேனே தெரிலமான்னு சொல்லி வேதனையாக சோகமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ மடியில் படுத்துக்கணும்னு ஆசையாக இருக்குமா, எங்கள் அம்மா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லும்போது பரணி மடியில் வந்து படுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம், சின்ன வயசுலேருந்து நான் படாத கஷ்டம் இல்லைம்மா, எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறப்ப குழந்தை பருவத்தில் நான் வந்து பெட்டி கடை வந்து வைக்கிற மாதிரி போச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேன், சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதை ஆட்டோலேயோ இல்லை டெம்போ வேன்லேயோ ஏற்ற முடியாத அளவுக்கு கஷ்டமா, தலையில் சுமந்துட்டு வந்துட்டு சின்ன பெட்டி கடைமா, நிற்க கூட இடம் இருக்காதுமா, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என் தங்கச்சியை வந்து ஆசைப்பட்டதெல்லாம் அன்பு பாசம் எல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்த்தம்மா, எல்லாரும் தின்பண்டம்லாம் வாங்கி கொடுப்பாங்க, ஆனால் நான் சாப்பிட்டுட்டா தங்கச்சிங்களுக்கு 4 பிஸ்கட் சேர்த்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் 4 ரொட்டி கூட திங்காமல் அந்த பிஸ்கட்டையும் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேம்மா தங்கச்சிங்களுக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியும்பா சண்முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இதெல்லாம் உனக்கு தெரியுமா, சண்முகம் வந்து அவங்க அம்மாவை நினச்சி உருகி பேசிகிட்டு இருக்காங்க. பரணி வந்து தன்னைத்தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு ஃபீலிங்காக வந்து பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பரணி ரொம்ப எமோஷனலாக சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் எல்லாரும் பீச்சு சினிமா அது மாதிரிலாம் ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க, நிதானம் இல்லாமல் ஆவாங்க, ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட எந்த விஷயம் இல்லைம்மா, அந்த காசு இருந்துச்சுன்னா தின்பண்டம் வாங்கி கொடுக்கலாம் நம்ம தங்கச்சிக்கு, கடையில் 4 ஜாமானை போட்டு ஒரு 4 8 சேர்த்து பார்க்கலாம் அந்த அம்மா நினச்சிக்கிட்டு இருந்தேன், அப்படி கஷ்டப்பட்டு அன்பா பாசமாக வந்து 10 பீஸாவாக சேர்த்து சேர்த்து வச்சு தங்கச்சிங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தருது, சுடிதார் வாங்கி தருதுன்னு ஏகப்பட்ட ரூபா வந்து செலவு பண்ணியிருக்கோமா, அம்புட்டு கஷ்டத்தை வந்து சுமந்துக்கிட்டு 4 கிழமைனா எனக்கு துணி எடுக்கிறத விட தங்கச்சிங்களுக்கு நல்ல துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு வேட்டி ஒரே ஒரு சட்டை இதுதாம்மா என்னோட காஸ்டியூமாக வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக, ஏன் தெரியுமாம்மா நான் வெள்ளை வேட்டி கட்டுறேன், அப்போ தான் எத்தனை வாட்டி போட்டாலும் அது வேறு வேட்டின்னு நினச்சிப்பாங்க எல்லாரும், மற்றவங்களுக்கு தெரியாதுல்லம்மா, அப்படிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து சுமந்துக்கிட்டு தாம்மா நான் வந்து என் பசங்களை வந்து வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தெரியும்ப்பா எனக்கு இதெல்லாம் உனக்கும் தெரியுமாம்மா, ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி பேசும்போது எனக்கு சத்தியம் பண்ணித்தாம்மா என் கூட என்றைக்குமே இருப்பேன்னொட, நான் கண்டிப்பாக அவங்க கூட தான் இருப்பேன், பரணியை வந்து சந்தோஷமாக வந்து சத்தியம் பண்ணி தராங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சவுந்தரபாண்டி தூங்காமல் வெளியே வந்து வாக் போயிட்டு இருக்காங்க. பக்கத்தில் சனியன் அண்ணன் இருக்காப்புல. அந்த இடத்துல என்ன ஆனாச்சு தூங்காமல் இருக்கீங்க, எப்படா தூங்க வரும், முத்துப்பாண்டியை பெற்றுட்டு என்னால் நிம்மதியாக தூங்க முடியுமா, ரத்னாவை தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான்னு பார்த்தா ரொம்ப கேவலமாக அசிங்கமாக போச்சு சண்முகத்துக்கு முன்னாடி, என்ன சொல்கிறதுன்னு தெரில, என் நெஞ்சில் ஏறி மிச்சான்டா, இப்போ மிச்சமாக இருக்குடா, எனக்கு இன்னமும் வலி இருக்குது ஐயா, இன்னமும் வலி, அது மட்டும் இல்லைடா பாக்கியம் எப்போதும் நான் 4 அடி தூக்கி போட்டு மீச்சாலும் அதுக்கப்புறம் வந்து என்னங்க என் மேலே இருக்கிற கோவம்லாம் தீர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி அஸ்கி வயசில் வந்து கேட்டுட்டு இருந்தா, ஆனால் இப்போ அப்படியா வந்து இருக்கா,
அவள் என்ன செய்கிறதுனே எனக்கு ஒன்றும் தெரியலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி. என்னப்பா இன்னமும் உறங்கலையா? எப்பட்றா தூக்கம் வரும்? எப்பட்றா என்னை பார்த்து உறங்கலையான்னு கேட்குற? நீ தாலி கட்டி வந்து ரத்னாவுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் சண்முகத்தை வந்து பழி தீர்த்துட்டோன்னு சொல்லி சந்தோஷமா நிம்மதியாக டெய்லி வந்து தூங்கிட்டு இருப்பேன். ஆனால் நீ அப்படியா செஞ்சுருக்க? நீ ஆளுங்களை வச்சு செஞ்ச. சண்முகம் வந்து பொழைச்சிட்டான் பார்த்தியா? அப்பா அவன் என்ன செஞ்சாலும் அவன் எதுவுமே ஆக மாட்டேங்குதேப்பா, அதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? ஒன்னெல்லாம் மாதிரி ஒரு பிள்ளைய பற்றி வச்சுருந்தா நான் எப்படா நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லி கண்ணாமன்னு சத்தம் போட்டு பேசுகிறாங்க. அப்போன்னு பார்த்து சனி என்ன ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீங்கள் வேணா சண்முகம் காலில் விழுந்துருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க, அதுக்கப்புறமேட்டுங்க நம்பிக்கை கொடுத்து அவன் கதையை முடிச்சு விட்டலாம்ல. என்னெல்லாம் சொல்கிற? நான் அவன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணுமான்னு சொல்லி சனி என்னென்ன அட்டிட்டு அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் தப்புப்பா, இவன் ஏதாவது போயிட்டானா அந்த கேஸும் உன் மேலே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம முத்துப்பாண்டி. அப்போன்னு பார்த்து பாண்டியம்மா வராங்க. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், முத்துப்பாண்டிக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவான். என்னக்கா சொல்கிற? என்னால் கண்டிப்பாக வந்து முத்துப்பாண்டிக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து முடியாது. சொல்கிறத முதல்ல கேளு. அதே மாதிரி தான் வந்து நம்ம முத்துப்பாண்டியும் பேசுகிறாங்க. நான் வேற பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன். டேய் அதனால தான்டா நீ எப்போதும் வந்து கை கட்டி நின்றுட்டே இருக்க. சண்முகம் முன்னாடி இப்போ தான் தோத்துக்கிட்டு இருக்கேன்னு இப்போ தான் தெரியுதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் பக்கத்தில் வந்து ரத்னா தான் பின்னாடி முடிச்சு போடணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லுவான். கடைசி நேரத்தில் நீ வந்து ரத்னா கழுத்தில் தாலி கட்டிடு அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பிளானை நீ சொதப்பணுன்னு வச்சுக்கேன், உன்னை நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. நம்ம முத்துப்பாண்டிய அப்பா பிளான் சூப்பர், நிச்சயம் நம்ம ஜெயிச்சிடும்னு சொன்னேன், அதான் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல.